அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்கள் ஏன் அரபுலகத்தில் மட்டும் அனுப்பப்பட்டார்கள், அல்லது அரபுலகத்தில் அனுப்பப்பட்ட செய்திகளை மாத்திரம் குர்ஆன் ஏன் சொல்லுகிறது அப்படின்னா, நபிமார்கள் வேறு சமுதாயத்தில் அனுப்பப்படவில்லையா, இது எப்படி பொருந்தும் என்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதி தூதுத்துவத்தை அரபுலகத்துக்கு அல்லாஹ் தஆலா தெரிவு செய்கிறான். அரபுலகத்தின் ஊடாகத்தான் உலக மக்களுக்கு போகணும்னு அல்லாஹ் தஆலா தெரிவு செய்கிறான். அதனால் அரபுலக மக்களில் இருந்து அல்லாஹ் தஆலா அதாவது அரபுலக மக்கள்லேருந்து ஒருவரை தெரிவு செய்து அவர்களுக்கு அரபு மொழியின் மூலம் அல் குர்ஆனை இறக்கி, ஏன்னா உலகத்தில் ஒரு முழு உலகத்துக்கும் நம்ம ஒன்றை தெரிவு செய்துன்னு சொன்னால் ஒரு சமுதாயத்தின் மூலம் தான் தெரிவு செய்ய முடியும், ஒரு நபரின் மூலம் தான் தெரிவு செய்ய முடியும், ஒரு மொழியின் மூலம் தான் என்ன செய்ய முடியும், தேர்வு செய்ய முடியும். அப்போ அந்த அடிப்படையில் உலக அடிப்படையில் என்ன செய்கிறான்னு சொன்னால், அரபு உலகத்தின் அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்சு அரபு மக்களுக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா அந்த மூலம் வழிகாட்டுறான். இதன் மூலம் இது அரபு மக்களுக்கான தூதுத்துவம்னு அர்த்தம் அல்ல. அல்லாஹ் தஆலா இந்த தூதுத்துவத்தை நீங்கள் கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக என்னது சேருங்க, சொல்லுங்க, கிடைத்ததெல்லாம் என்ன செய்யுங்க, செத்தி வைங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே இதில் அதாவது இது அர்த்தம் அரபுலக மக்களுக்குரியன்னு அர்த்தம் இல்லை. இப்போ அரபு மக்களை பார்த்து இது பேசுறதுனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், உதாரணங்களை எல்லாம் நபிமார்களுடைய உதாரணங்கள், இன்னும் உள்ள செய்திகளுடைய உதாரணங்கள் எல்லாம் அரபுலகத்திலேருந்தே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பக்கத்தில் நடந்த நிகழ்வுகள், செய்திகள், இவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து என்ன செய்கிறான், பேசுகிறான். இதன் அர்த்தம் மற்றவங்களுக்கு படிப்பினை பெறுவதற்கு அதில் எதுவும் இல்லை என்றோ, மற்றவங்க அதை கிரகித்துக் கொள்வதற்கான எந்த விளக்கமும் அதில் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. அதாவது சொல்லப்பட்ட எல்லா செய்திகளிலும் எல்லா மக்களுக்கும் படிப்பினை இருக்கிற அமைப்பில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதை சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நபிமார்களுடைய தூதன்மார்களுடைய செய்திகள் அரபுலகத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட அரபு மொழியே தெரியாத எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, படிப்பினைகளோடு சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா அரபுலகத்தை விட்டு தூரமான எத்தனையோ சமுதாயத்துடைய படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதனால் இது அரபுலகத்துக்கான தூதுத்துவம் அல்ல, அரபுலகத்துக்கு மட்டுமான தூதுத்துவம் அல்ல, அரபுகளில் மட்டும்தான் நபிமார்கள் அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்சான் என்பதற்கான ஒரு பொருத்தமான வாதமும் அல்ல. மற்றபடி எங்கள் முஸ்லீம்களுடைய அகைதா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் தூதுத்துவம் சம்பந்தமாக. அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் சூரா ஃபாத்திர் 24 வசனத்தில் பார்க்கலாம், வ இம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர். இந்த உலகத்தில் உள்ள எந்த சமுதாயமாக இருந்தாலும் அதிலே ஒரு எச்சரிக்கை செய்வதற்கான ஒரு தூதல் வராமல் இல்லை. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சமுதாயத்திலும் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதரை அனுப்பித்தான் இருக்கிறான். அவர்கள் எந்த மொழியை தமிழாக இருக்கலாம், அதை எந்த மொழியாக இருக்கலாம், அதாவது ஒரு அன்ற தூதர் இது இறுதி தூதுத்துவம் வருவதற்கு முன்னால் தோன்றிய எந்த சமுதாயமாக இருக்கலாம், இறுதி தூதுத்துவம் வருவதற்கு முன்னால் தோன்றிய எந்த மொழியாகவும் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை அந்த மொழியில் பேசக்கூடியவர்களுக்கு அனுப்பியே இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான்னு சொன்னால், இந்த மாதிரி நம்ம ஒரு சமுதாயத்துக்கு ஒருவரை பிரச்சாரம் செய்ய அனுப்பினால் இல்லா பிலிசானி கௌமிஹி, அந்த சமுதாயம் எந்த மொழி பேசுமோ அந்த மொழியினூடாகத்தான் அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், அனுப்பியிருக்கிறோம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். அப்படின்னா இறுதி தூதுத்துவம் வருவதற்கு முன்னால் என்னென்ன மொழி உலகத்தில் இருந்ததோ அத்தனை மொழிகளும் அல்லாஹ் தஆலா தூதுத்துவத்தை அனுப்பியிருக்கிறான்னு குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, சூரத்துல் இஸ்ரால நீங்கள் பார்க்கலாம் 15வது வசனம், ஒமா குன்னா முஅத்திபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, நாங்கள் ஒரு தூதரை அனுப்புகின்ற வரைக்கும் எந்த சமுதாயத்தையும் தண்டிப்பது கிடையாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கும் தவறு செய்தாக தண்டிப்பதாக இருந்தால் ஒரு தூதரை அனுப்பி தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அதன் பின்னால் ஏற்றுக்கொள்ளாட்டு விட்டு தான் தண்டிக்கிறான்னு சொல்கிறான். சூரத்துல் அன்ஆம் 131வது வசனத்தில் பார்க்கலாம், ذَلِكَ أَلَّمْ يَكُنْ رَبُّكَ مُهْلِكَ الْقُرَى بِظُلْمٍ وَأَهْلُهَا غَافِلُونَ. அதாவது அது ஏனென்று சொன்னால், உமது இறைவன் எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர்கள் பராமுகமாக இருக்கிற நேரத்தில், அவர்கள் புரிந்து கொள்ளாமல் விளங்காமல் உணராமல் இருக்கிற நேரத்தில் எந்த ஒரு கிராமத்தையும் அல்லாஹ் தஆலா அளித்ததில்லை. அப்படின்னா உலகத்தில் அல்லாஹ் தஆலா தூதர்களை அனுப்பி உணர வைத்த பின்னால் ஏற்றுக்கொள்ளாட்டி தான் என்ன செய்திருக்கிறான், அளித்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னும் தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக மின் கபல் வருசுலன் லம் நக்ஸுஸ்ஹும் அலைக். எத்தனையோ தூதர்மார்களுடைய வரலாறுகளை நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், இன்னும் எத்தனையோ தூதர்மார்களுடைய வரலாறு நாம் உங்களுக்கு சொல்லவில்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படின்னு என்ன, சொல்லப்பட்ட தூதர்களுடைய வரலாறு ஒன்று இருக்குது, சொல்லப்படாத தூதர்மார்களுடைய வரலாறுகளும் நிறைய என்ன செய்கின்றன, இருக்கின்றன. அப்படின்னா சொன்னதில் சொல்லாமல் விட்டவைகளுடைய எந்த படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா விடவில்லைன்னு அர்த்தம். இப்போ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றாண்டுடைய வாழ்க்கை இன்னொரு நூற்றாண்டை விட கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். ஆனால் வாழ்க்கையுடைய முறைமைகள் அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் அது காலத்துக்கு காலம் ஒன்று தான்.
காலத்துக்கு காலம் ஒன்று தான். ஒரு தூதரை விட்டு இன்னொரு தூதர் வந்து பெரிய அளவில் வித்தியாசப்பட போகிறதில்லை. அதனால் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான்னா அரபுலகத்தோடு சம்பந்தப்பட்ட மக்களுக்கு இந்த பொறுப்பு அல்லாஹ் தாலா ஒப்படைக்கிற அமைப்பில் இந்த தூதை இறக்கிறதுனால அல்லாஹ் தாலா அரபுலகத்தோடு சம்பந்தப்பட்ட மக்களுடைய படிப்பினைகளை சொல்லி காட்டுகிறான். ஆனால் அதுவும் அரபு மொழியிலான தூதர்களோட படிப்பினைகளை மட்டுமல்ல, எத்தனையோ மொழியிலான தூதர்களுடைய படிப்பினைகள் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அரபுலகத்தோடு சம்பந்தப்பட்டவர் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அரபுலகத்தோடு சம்பந்தப்பட்டவர் அல்ல, அதுக்கு பிறகு வந்து எத்தனையோ தூதர்மார்கள் அரபுலகத்தோடு சம்பந்தப்பட்டவங்க அல்ல. அவர்கள் மூலம் தான் இந்த உலகத்துடைய சந்ததிகளே என்ன செய்யுது பரவியதளத்தை நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அதனால் இந்த தூதர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்னால் எந்த அளவுக்கான மொழிகளும் எந்த அளவுக்கான சமுதாயமும் இருந்ததோ அந்த எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹு தாலா தூதர்களை அனுப்பியிருக்கிறான்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, வலக்கது பாத்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹ் வச்சு தெரிவித்தாகும். ஒவ்வொரு சமுதாயத்திலும் அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு நாங்கள் நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம், தூதர்மார்களை அனுப்பியிருக்கிறோம்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே இந்த வாதம் வந்து ஒரு தவறான, யாராவது அப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அது தவறான ஒரு வாதம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள